மட்டன் குழம்பு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் அரை கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. பூண்டு வந்து ஒரு 10 பல் சேர்த்துக்கோங்க. 4 துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. அடுத்தது பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் வந்து 1 சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கோங்க. அடுத்தது 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. அடுத்தது அரை டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்தது பட்டை வந்து ஒரு 2 துண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ அதில் ஓரம் இருக்கட்டும். மட்டனை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு ஓரம் இருக்கட்டும். இப்போ வந்து குழம்பு வந்து நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம். குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை அது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ கரண்டி வச்சு மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேஸ்ட்டு அது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அந்த நம்ம சேர்த்துருக்க பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பச்சை வாசனை ஃபுல்லாக போயிடுச்சு. இந்த டைமில் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடுத்தது குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நீங்கள் காரம் வந்து அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா 3 ஸ்பூன்ஸ் கூட சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்தது பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி வந்து இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து 2 தக்காளி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா தக்காளி வந்து மசிகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்தது கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்தது வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மட்டனை இது கூட சேர்த்துடலாம். மட்டனை ரொம்ப குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிடாமல் இந்த மாதிரி நார்மல் சைஸாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ மட்டனில் இந்த மசாலாலாம் ஃபுல்லாக படுற வரைக்கும் நல்லா கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கோங்க. அடுத்தது இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். உங்களுக்கு ரொம்பவும் கிரேவியாக வேணும்னா தண்ணி வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க. இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா தண்ணி கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. நான் 1/2 லிட்டர் வரைக்கும் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு காரம் சரியாக இருக்கான்னு ஒரு தடவை பார்த்துட்டு குக்கரை வந்து மூடி போட்டு மூடி ஒரு 7லேருந்து 8 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் ஃபுல்லாக தானாக ரிலீஸ் ஆன வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓப்பன் பண்ணி பாருங்கள். மட்டன் வந்து நல்லா வெந்துடுச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான மட்டன் குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நிறைய ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ எல்லாமே கீழே பிளேலிஸ்ட்டில் இருக்குது. வேணும்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.